Hi friends, today we are going to see how to run a simple Java program using notepad and CMD prompt, that is command prompt. So first let's open the notepad to type the program. So first we need to import the packages. Import java.io.*semicolon. So this package is used to get all your input and output. So இந்த package இருந்தால் தான் as a user நம்மளால் input கொடுக்கவும் முடியும், output வாங்கவும் முடியும். Next I'm going to get the input from the user. So I need to use the scanner class. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணால் தான் வாங்க முடியும். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூட்டிலுங்கிற பேக்கேஜில் தான் ஸ்கேனர் கிளாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு we need to create a class name. So class okay, right. So I'm going to get user name. ஒரு யூசர் கிட்ட இருந்தால் அவங்களோட நேம் மட்டும் வாங்குகிற ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஐ கிவ் த கிளாஸ் நேம் கால்ட் print name. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து கிளாஸில் ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஏ கேபிட்டல் லெட்டர். இங்கே கிளாஸ்க்கு பக்கத்தில் நான் கொடுத்துருக்குற print நேமில் print கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது. ஐ மீன் P வந்து கேபிட்டல் லெட்டர், பிகாஸ் யுவர் ப்ரோக்ராம் நேம் அண்ட் யுவர் கிளாஸ் நேம் ஷுட் பி சேம். ஸோ கிளாஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஏ கேபிட்டல் லெட்டர். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை parameter pass பண்ண போகிறோம். because in Java everything will be considered as a object and open parenthesis. so இப்போ next வந்து like other programming languages we need to declare the variables. so since we are going to get the name from the user, string name. so I declared a variable name called a name using string data type. okay, next need to print a line called system dot out dot println. so system dot out dot println குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் print ஆகும். so enter your name. டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம இதை என்க்ளோஸ் பண்ணணும், பிகாஸ் இது எல்லாமே ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறதுனால we are going to use a scanner class. so we need to create an object for scanner class. ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்சின்னு நியூ ஸ்கேனர் system dot in, because we are going to give input through the system as a input. next we need to create object ஸோ இப்போ வந்து நேம் தான் நம்ம ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நேமை கெட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதை எப்படி யூஸருக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம், சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ நேமுங்கிறது நம்ம வேரியபிள் நேமு, எஸ்சிங்கிறது நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட நேமு, ப்ளஸ் நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்ட்ரிங்குங்கிறது இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஐ மீன் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸாக பிரிண்ட் ஆகும். இதுவே வந்து இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் திஸ் லைன் வில் பி வேரி. ஸோ நேம் முடிச்சதுக்கப்புறம்
அகெயின் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கின நேமை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println டபுள் கோட்ஸ்குள்ள your name is. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ணணும். இப்போ யூசர்கிட்டேருந்து வாங்கின நேமை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ நேமுங்கிற ஆப்ஜெக்டை இங்கே பாஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ ப்ரோக்ராம் நேம் எப்படி சேவ் பண்ணணுன்னா ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று காமிக்கும். அதில் ஃபுல்லாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸோட நேம் என்ன கொடுத்தீங்களோ டாட் ஜாவான்னு சொல்லிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ என் ப்ரோக்ராம் நேமு பிரிண்ட் நேமுன்னு கொடுத்துருந்தேன். ஸோ பி கேபிட்டல் லெட்டர் பிரிண்ட் நேம் டாட் ஜாவா. ஸோ கிளாஸோட நேமும் ப்ரோக்ராமோட நேமும் சேமாக இருக்கணும். ஸோ print நேம் அண்ட் print நேம் ஈக்குவலாக சேவ் பண்ணியாச்சு. இப்போது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ சர்ச் மெனுவில் சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎம்டி ப்ராம்ப்டில் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா we need to set the path. ஸோ set path ஈக்குவல் டு எப்படி இப்போ பாத் செட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஜேடிகேவோட வெர்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சி ட்ரைவில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86ங்கிற 2 ஃபோல்டரில் எதுலையாவது ஒன்றில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாவான்ற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி அதிலிருந்து தான் பார்த்து காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ சி கோலனில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஓகே, எனக்கு இந்த இடத்துலையே வந்து ஜாவாங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கிளிக் ஜாவா. அந்த ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஜேடிகே அண்டு ஜேஆர்இ 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஜேடிகேவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பின்னு இன்க்ளூடு ஜேஆர்இ லைப்ரரி ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் காமிக்கும். ஸோ பின்னை ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத் வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் யூ கேன் க்ரியேட் அ செப்பரேட் ஃபோல்டர். ஸோ இப்போது உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா the program will be safe. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா again I have created a folder called Java in the E colon. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து E colonல வந்து E driveல நான் வந்து ஒரு ஜாவாங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ஸ் என் ப்ரோக்ராம் வந்து E colonல இருக்கிறதுனால ஜஸ்ட்டு E colon கொடுத்தீங்கன்னா அந்த E drive ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த E colonக்குள்ளே நான் சிடி ஜாவான்னு கொடுக்கணும். ஏன்னா இந்த இ ட்ரைவில் நான் ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜாவாங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சிடி ஜாவான்னு கொடுத்தாச்சு. ஸோ நவ் we can give the compilation code of Java. இப்போ வந்து ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறதுக்கான கோடு கொடுக்கணும். ஜாவா சி ஸ்பேஸ் நம்மளோட ப்ரோக்ராம் நேம். என் ப்ரோக்ராம் நேம் வந்து print நேம் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நோ எரர்ஸ். இப்போ இன்கேஸ் இந்த ப்ரோக்ராமில் எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்பைல் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இங்கே எரர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் எந்த எரர்ஸும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட் அவே we can run the program. ஸோ ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு we need to give the code called java space program name print name.
ஸோ ஜஸ்ட்டு ஜாவா ஸ்பேஸ் உங்கள் ப்ரோக்ராம் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல டாட் ஜாவாங்கிறது கொடுக்க தேவையில்ல. ஸோ நவ் இட் இஸ் ஆஸ்கிங் யுவர் நேம். ஸோ ஐ கிவ் one name, ரைட். ஸோ நம்ம யூசர் கிட்டேருந்து நேமை வாங்கி திரும்ப அந்த சென்டென்ஸோட பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது. Your name is Jose. So this is how you need to run a simple program in the CMD prompt. So thanks for watching. Please subscribe and like our channel.